கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய பிரபலங்கள் வர தங்களோட ஓட்டு போடுற கடமையை சரியா பண்ணாங்க. மீடியால பாத்தீங்கன்னா சாதாரண மக்களை விட பிரபலங்கள் யாரெல்லாம் ஓட்டு போட வராங்க அப்படிங்கறது தான் கவர் பண்ணாங்க. அந்த வகையில தளபதி விஜய், அஜித் குமார், சூர்யா அப்படின்னு ரொம்ப பேர் ஓட்டு போட வந்தாங்க. முக்கியமா விஷால் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல ஓட்டு போட வந்தாரு. லாஸ்ட் டைம் தளபதி விஜய் சைக்கிள்ல ஓட்டு போட வந்தாரு. இது அப்படியே விஷால் காப்பி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரி டைரக்ஷன்ல விஷால் நடிச்ச ரத்னம் படத்தை வர ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. இதோட பிரஸ் மீட் ரீசெண்டா நடந்தது. இதுல சைக்கிள் வந்ததை பத்தி விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட ஒரே ஒரு கார் தான் இருக்கு, அதையும் எங்க அம்மா அப்பா யூஸ் பண்றாங்க. மத்த கார் எல்லாத்தையுமே வித்துட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட கார் கிடையாது, சைக்கிள் தான் இருக்கு. அதனாலதான் சைக்கிள்ல ஓட்டு போட வந்தேன் அப்படின்னு விஷால் சொல்லியிருக்காரு. இப்ப இதையும் மீம்ஸ் பேஜ் எல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஷாலை பொறுத்த வரைக்கும் ரத்னம் படத்துக்கு அப்புறமா துப்பறிவாளன் படத்தோட செகண்ட் பார்ட்ல ஒர்க் பண்ண போறாரு. இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ண போறாரு. ஏற்கனவே இந்த படத்தை ஓரளவு ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மிஸ்கின் தான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. மிஸ்கினுக்கும் விஷாலுக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதுனால மிஸ்கின் இந்த படத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. சோ ரிமைனிங் போர்ஷனை தான் விஷால் ஷூட் பண்ண போறாரு.